நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ரியல் லைஃப் இன்சிடென்ட்னால அந்த கேரக்டர் என் கேரக்டரே நான் பண்ணனால அப்படியே கேரக்டருக்கும் பக்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாப்புல. ஸோ படம் ஃபுல்லாகவும் பக்ஸ்ன்னு தான் வரும். ஸோ அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமாக ரீச் ஆச்சு. ஸோ ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பக்ஸ் எங்கே போனாலும் அது உண்மையிலே ஹாப்பியான விஷயம். இட்ஸ் a very nice very positive name. ஆமாம், எனக்கு இது வரைக்கும் Very தெரிஞ்சு unique. யாருக்குமே வெரி யூனிக், வெரி பாசிட்டிவ் ஆல்சோ. பக்ஸ். ஆமாம், ரெண்டாவது படம் பேர் பண்ணும் பொழுது ஏன்னா டைட்டில் வந்து பகவதி பெருமாள் தான் வரும். நான் ரெண்டாவது படம் பண்ணது வந்து ஒரு கண்ணி மூணு களவாணியும் சிம்புதேவன் சார் கூட பண்ணேன். அவர் டப்பிங் பண்ணும்போது சொன்னார், பக்ஸ் நான் டைட்டில் போட போகிறோம், என்ன போட, பகவதி Bugs. பெருமாள். ம். இல்லை வேணாம் பக்ஸுன்னு போடுங்க, அது நல்லா ரீச் ஆயிருக்கு. அது பண்ணுங்க. ம். இல்லை சார் அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றக்கூடாது அப்படின்ட்டு ஆ. போடலை. ஆனால் அவர் அப்போவே சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு, கரெக்டாக 96 டைமில் வந்து திருப்பி பிரேம் சொன்னான், பக்ஸுன்னு போடலாம்டா, சரி போடு. ம். அதுலேருந்து பக்ஸ் தான்.